முதலமைச்சரின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 2 பேரை பார்க்க போகிறோம். 2 கண்டென்ட். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி 2ஆம் ஆமீன், அந்த மாதிரி 2 பேர். அதில் முதல்ல யார் வரான்னு பார்ப்போம். திருச்சி கிழக்கில் திமுக வென்றதாக அறிவிக்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, இது ஒப்பாரியே ஒரு வித்தியாசமான ஒப்பாரியா இல்லை? திருச்சி கிழக்குல அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, அடுத்து நான் தான் ரன்னர் அப், ஸோ எனக்கு பரிசு கொடுங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதாவது திருச்சி கிழக்கு தேர்தலை நிறுத்தி வைக்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. தேர்தல் வழக்கு முடியும் வரை திருச்சி கிழக்கிற்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்றும் இவங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க திமுக. ஆனா அந்த குற்றச்சாட்டுல அண்ணன் ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? 18 வயதிற்கு குறைவான குழந்தைகளை வைத்து விஜய் பிரச்சாரம் செய்தார் என்று தனது மனுவில் இனிகோ இருதயராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைங்களை வச்சு விஜய் சார் ஓட்டு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு வீடியோ போடுற பாருங்களேன். அண்ணா, இனிகோ இருதயராஜ் அண்ணா, திருச்சியில இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் பாருங்கண்ணா. இந்த இவரு தம்பிக்கு என்னன்னா ஒரு 30 வயசு இருக்குமோ, உங்க பேர் சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காருண்ணா. சின்ன பையன் யாருண்ணா அவரு? குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த குற்றத்தை செய்யக்கூடாதுன்னா, அது குற்றம்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த குற்றத்தை நீங்க செஞ்சிருக்க கூடாதுல்ல. அந்த சின்ன பையன் யாருக்கு ஓட்டு கேட்கிறாப்புல? அது ஏஐ வீடியோவா? இப்ப லேட்டஸ்டா மங்கியை வச்சு பிரம்மாண்ட செலவுல ஏஐ வீடியோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்க இருந்தா அவ்வளவு காசு வருதுன்னு தெரியல. ஒரு எடிட்டரா எனக்கு அந்த ஏஐயோட சப்ஸ்கிரிப்ஷனோட பேக்கேஜ் ப்ரைஸே நமக்கு தெரியும். அதெல்லாம் எவ்வளோ, அதுவும் டெப்த்தோட டீப்பாக நல்ல டெப்த்தோட பண்ணுறாங்க. கேட்டால் இவங்க ரூட் மாஃபியா வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் யார் பண்ணுறான்னு தெரியல. சத்தியமாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம் கூட கிடையாதுன்றது எனக்கு தெரியும். திமுகவுக்கு இருக்கிற கூட்டம் அந்த அறிவாலய கூட்டம் மட்டும்தான். இவங்களுக்கு இவ்வளோ தன்னெழுச்சியாக இவ்வளோ டீப்பாக யார் ஏஐ பண்ணுறான்னு தெரியல. மொத்தமாக இறக்கி செலவு பண்ணுங்க. நான் எலெக்ஷனில் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கீங்க, காசை வாங்கிட்டு மக்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்ற கோபத்தோட வெளிப்பாடாக அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன், ஆர்எஸ் பாரதி அண்ணன், இன்னும் இருக்கிற உங்க கட்சியில் இருக்கிற மிச்சம் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, மக்களையே திட்டிக்கிட்டு. ஒப்பாரியா? சத்தியமா ஒப்பாரிதான், மாற்று கருத்தே இல்ல. திமுக பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. விஜய் குழந்தைங்களை வச்சுதான் ஆட்சிக்கு வந்துட்டாரு, குழந்தைங்களை வச்சுதான் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்ப இன்னொரு கிளிப். டிஎம்கே உடன்பிறப்புகளே, கொத்தூஸ்களே, கொத்தடிமைகளே, விஜய் சாரோட வெற்றியை எப்படிலாம் இழிவுபடுத்தலான்னு டெய்லி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே ஒப்பாரி சங்கத்தின் தலைவர்களே. லைலோ மணி சூப்பரா சொன்னாப்புல, ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகமா? கழகமே கிடையாது, அது கம்பெனி. லைலோ மணி இனிமே மாத்திரணும், ஒப்பாரி முன்னேற்ற கம்பெனின்னு வச்சுக்கலாம். லைலோ மணி நம்ம அப்படி வேணா கூப்பிடுவோம் இனிமே. அடுத்து இன்னொருத்தர். இவ்வளவு பேசுங்களே மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்களே. ஜென்சி பாய், வாவ் 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 வாவ். ஆனா ரொம்ப தைரியம். மன்னன் படத்துல வர கவுண்டம் பண்ணி மாதிரி ஆக்குறேன். என்ன தைரியம் தான் ஜென்சி டையடியாமையும் சுத்திரப்பா. ஆனா காரை விட்டு கீழே இறங்க மாட்டேற, கண்ணாடி கழட்ட மாட்டேற. கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி உங்களுக்கு கண்ணாடியும் காரம் போல இருக்கு. காரை விட்டு கீழே இறங்கினா வெயில் அடிக்கும்ல. மக்கள் படுற கஷ்டம் தெரிஞ்சு பேசுனீங்கன்னா நீங்க திமுகவுக்கு பேசவே மாட்டீங்க. காரை விட்டு கீழே இறங்கினா மக்கள் படுற கஷ்டம் தெரியும். அதாவது போன 5 வருஷமா காரை விட்டு கீழே இறங்கி இருக்க மாட்டீங்க. நீங்க என்னங்க பான் வித் சில்வர் ஸ்பூனு, மன்னர் ஆட்சி, மன்னர் கட்சி. எப்படி நீங்க உதயண்ணா தம்பின்னு சொல்றீங்களோ, அந்த உதயண்ணா யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட பையன். நீங்க யாருன்னா ஓசூர்ல இருக்கிற விவசாய அணி சங்க தலைவர், விவசாய அணி அது ஏதோ போஸ்டிங் போல, அவரோட பையன். நீங்க யாரு தெரியாதுல்ல? அந்த பின்னாடி இருக்க அடையாளத்தை தூக்கி போட்டு நின்னா யாருன்னு தெரியாதுல்ல? சரி, என்ன பேசுறீங்க? உங்க அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா என்ன? இல்ல உங்க அண்ணன் என்ன காந்திஜி அவர் கூட இந்தியா முழுக்க நடைபயணம் போனாரா? இல்ல. அதாவது உதய் வர்சஸ் விஜய் நீங்க கம்பாரிசன் பண்ணீங்கன்னா, அந்த தம்பிக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உதயண்ணா தம்பி, ஜென்சி தம்பி, 2008 இப்ப இருக்கிற முதலமைச்சர் இருக்கார்ல, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், அவர் 2008 நடிகனா இருக்கும்போது ஈழத்துக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவரோட ரசிகர்களும் இருந்தாங்க, தெரியுமா? 2008 நீங்க ஈழத்தையே பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஜென்சின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈழ போராட்டம்னா என்னன்னே தெரியாது. சரி விடுங்க.
நீங்க லாலா கடை சாந்தி பாட்டு கேட்டுட்டு வந்த இதுல வேற 10வது பாட்டுல உங்க அண்ணன் என்ன அகிம்சை வழியா பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருந்தாரா? லாலா கடை சாந்தின்னு பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இருந்தாரு உங்க அண்ணன். இங்க வந்து நடிகன் டு நடிகன் கம்பேர் பண்ணலாமா? என்னத்தையாவது பேசிட்டு வேற என்ன சொல்றீங்க? உதயநிதியோட தலையை சீவிட்டு வரனுக்கு ₹1 கோடி தரணுங்க. ஏன் தலையை சீவத்துக்கு எதுக்குயா ₹1 கோடி? ₹5 சீப்பு கொடுத்தா நானே சீவிட்டு போறேன்ற அளவுக்கு ஸ்வாகா எங்களுக்கு பேச தெரியும். தம்பி ஸ்வாகு உங்க அண்ணன் இல்ல, உதயநிதி அண்ணன் இல்ல, அதுவும் டைலாக் காப்பி. அது சொன்னது யார் தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். அதுவும் காப்பி தான். குடும்ப அடையாளத்தை மொத்தமா வச்சுக்கிட்டு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க இது? நீங்க யாருயா? நீங்க யாரு? மிஸ்டர் விஜய் யாரு? தனியார். அந்த மாதிரி உதயநிதி யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற அடையாளத்தை தூக்கி போட்டால் உதயநிதி என்பவர் யார்? யார்? சிவாஜி மாதிரி கேட்கணும். யார் யார் யார்? தயவு செஞ்சு அடுத்த வீடியோல கண்ணாடியை கழட்டிட்டு போடுங்க தம்பி. உங்க கண்ணை பார்க்கணும், ஆசையா இருக்கு. அந்த கண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். அடுத்த பரம்பரைக்கு கலெக்ஷன் வரலன்னு ஊரா ஜென்சி மீட்டப்பு. நாங்க திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை, ஆனா உள்ள இருக்கிற மொத்த பேரும் திமுக வட்ட செயலாளர் பையன், பகுதி செயலாளர் பையன், மாவட்ட செயலாளர் பையன், பொண்ணு. ஊரை ஏமாத்தாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. கடையை மூடியாச்சு. உங்க கடை இனி திறக்கப்பட மாட்டாது. ஒப்பாரிகள் வைத்துக்கொண்டே இருங்கள், பதில்கள் கூறிக்கொண்டே இருப்போம். எங்க தளபதி ஆட்சி நடத்திக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு உங்களோட இடைஞ்சல் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதா எங்க வேலை. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.